நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது சனி பிடித்திருக்கு என்று சொல்வோம். ஆனா உண்மையிலேயே சனீஸ்வரர் கஷ்டம் தர வருகிறாரா? அல்லது நம்ம வாழ்க்கையை நல்ல பாதைக்கு மாற்ற வருகிறாரா? இந்த கதை முடிவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் ஒரு மகன் பிறந்தார். அவர்தான் சனீஸ்வரர். சிறுவயதிலிருந்தே அவர் சிவபெருமானை நினைத்துக் கடுமையான தவம் செய்தார். அந்த தவத்தின் சக்தியால் அவர் கர்மாவின் உண்மையை புரிந்து கொண்டார். ஒருநாள் அவர் தனது தந்தை சூரியனை பார்த்தார். அந்த பார்வையால் சூரியனின் ஒளி சற்று குறைந்தது. சூரியன் கோபமாக கேட்டார், "உன் பார்வை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது?" அதற்கு சனீஸ்வரர் அமைதியாக பதில் சொன்னார், "நான் யாரையும் தண்டிக்க மாட்டேன். அவர்கள் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ப பலன் மட்டும் தருவேன்." பிறகு சனீஸ்வரர் சிவபெருமானிடம் சென்றார். சிவபெருமான் சொன்னார், "நீ உலகத்தின் நீதிபதி. மனிதர்களின் கர்ம பலனை அளிப்பது உன் கடமை. நீ தண்டிக்கவில்லை, திருத்துகிறாய்." ஒருமுறை ஒரு அகம்பாவம் நிறைந்த மன்னன் சனியை கேலி செய்தான். "என்னை யாராலும் கீழே இறக்க முடியாது" என்றான். சில மாதங்களில் அவன் ராஜ்யம், செல்வம், நண்பர்கள் எல்லாம் இழந்தான். அவன் தனியாக கஷ்டப்பட்டான். ஆனால் அந்த கஷ்டம் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. அவன் தாழ்மை கற்றான், பொறுமை கற்றான், மற்றவர்களின் வலியை புரிந்து கொண்டான். காலம் முடிந்ததும் சனீஸ்வரர் மீண்டும் அவனுக்கு எல்லாம் கொடுத்தார். அவர் சொன்னார், "நான் உன்னை அழிக்கவில்லை, உன்னை நல்ல மனிதனாக மாற்றினேன்." அப்போது மன்னன் சனியின் பாதத்தில் விழுந்து, "நீங்கள் தண்டிப்பவரில்லை, நீங்கள் ஆசிரியர்" என்றான். சனீஸ்வரர் கஷ்டம் தருவதில்லை, நம்ம அகம்பாவத்தை உடைத்து நம்மை வலிமையான மனிதனாக மாற்றுகிறார். நல்லது செய்தால் சனி நண்பன், தவறு செய்தால் சனி ஆசிரியர். சனி வரும்போது பயப்படாதீர்கள், அது வாழ்க்கை உங்களை உயர்த்தும் நேரம்.